அனைவருக்கும் வணக்கம். தலைவரின் நம்பிக்கையாளன், தமிழின போராளி, பொதுச் செயலாளர், சட்ட மாமேதை மூத்தவர் தரா சந்திரசேகரம் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். வணக்கம். தாயக விடுதலை போரில் தம் இன்னுயிரிந்த மாவீரர்கள், மா மனிதர்கள், நாட்டு பற்றாளர்கள், தளல் ஈகியர்கள், பொதுமக்கள், மொழிப்போர் ஈகியர்கள் அனைவருக்கும் அகவணக்கம் செலுத்துவோமாக. நன்றி. நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிரீந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம். வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டியமை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி, வெளிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி, இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம், உறுதி உறுதி, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை, வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து
நான் இதுல என்ன நான் சொல்ல காரணம்னு சொன்னால், அப்ப எங்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எங்களோட பாலாண்ண இருந்தார், ஆட்டன் பாலசிங்கம் அவர்கள். அப்ப அவர் எவ்வளவு முக்கியமோ தமிழீழ விடுதலைக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் அன்னைக்கு எவ்வளவு துணையா இருந்தாரோ அது மாதிரிதான் எங்கள் அப்பா அவர்கள் சீமானாட்டைக்கும் எங்களோட நாதபுர கட்சியும் மிகவும் உறுதுணையாக இருந்தவர். இறுதி வரைக்கும் தன் மூச்சை நிறுத்தி கொள்ளும் வரைக்கும் அவர் அந்த பற்றோடு தான் இருந்திருக்கிறார். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாந்தவர கட்சியில பயணிக்கிற உறவுகளும் சரி, அல்ல தமிழீழ விடுதலையை நேசித்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை அடைகிற அந்த லட்சியத்திலையும் நாங்கள் இறுதி வர மூச்சு எவ்வளவு காலம் வாழ்றதுன்றது இல்லை, வேண்டாம், அதை சிந்திக்கவே கூடாது. நீங்கள் இவ்வளவு குறுகிய காலம் வாழ்ந்தாலும் அந்த லட்சியத்தோட சாக வேணும் என்றதான் இதுல முக்கியமான விடயம். எனவே அப்பாக்கு இதோட நிக்காமல் இனி வர்ற உறவுகள் அப்பா கிட்ட சென்ற கனவுகளை நிறைவேற்றி தமிழ்நாடு தமிழீழம் எங்களுக்கு ஒரு நாடு அடையும் பெற எல்லோரும் சேர்ந்து போராடப்படும் என்றதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. முன்னாள் போராளி தாசன் அவர்கள் கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். சந்தர்ப்பத்தை வழங்கிய தமிழர் கட்சியினருக்கும் ஐயா கலாசந்தர் தமிழ் விடுதலை தமிழ் மக்களுக்கும் ஆற்றிய பணி மிக அளப்பெரியது. மிக தெளிவாக மாஸ்டர் பற்றி சொல்லியிருக்கிறார். மாலா மாஸ்டர் எனக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு. மிகவும் துணையாக இருந்து நிறைய விஷயங்கள் 4 ஆண்டுகள் இந்தியாவில் அந்த கால பகுதியில் நான் ஈழ போராட்டத்தில் பங்கெடுத்ததற்காக ஒரு காலம் பார்த்திருக்கிறேன். மிக நீண்ட காலம் 4 ஆண்டுகளும் மிக நெருக்கமான பல கூட்டாளிகள் போயிருக்கிறேன். பல இருக்கிறேன். பிரிவு என்னால் தாங்க முடியாதான். அப்படி ஈழத்துக்காக போராட்டத்துக்காக மிகவும் தன்னை முழுமையை ஆட்படுத்தி அவளுக்கு எங்களுக்காக பணியாற்றிருக்கிறார். அவருடைய இலட்சியம் இப்ப நாம் தமிழர் கட்சி என்பது, அந்த கட்சிக்காக அவருக்கு நாங்கள் இந்த கண்ணீர் வழக்கம் என்பது அந்த கட்சியை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து மிகவும் உறுதியாக வளர்த்தெடுத்து அதான் அவருக்கு காணிக்கையாக நாங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கு. சந்தர்ப்பங்களுக்கு மிக்க நன்றி. மாலை வணக்கம். நான் நிர்வாகி இல்லை, மன்னித்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு செயற்பாட்டாளர். முதற்கண் சந்திரசேகரம் ஐயாவுக்கும் எங்கள் தளபதி புலிகேந்திரனுடைய அன்னை புலநாயகம் சுந்தரம்பாளுக்கும் எனது கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொண்டு எனது கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முதல் அவர்கள் இருவருக்குமாக நான் ஒரு பதிகத்தை பாடி எனது அஞ்சலியை அவர்களுக்கு செய்ய விரும்புகிறேன். காயமே கோயிலாக கடுகனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமலிங்கமாக நெய்யமே நெய்யும் பாலாய் நிறைய நீராட்டி புசனை ஈசனாக தோற்றி காட்டினோமே. ஐயா, ஈழத்தமிழர்களுக்காக மட்டுமல்ல, நான் கருதுகின்றேன் ஈழத்தில் நடக்கும் இன அழிப்பு போல் தமிழ்நாட்டிலும் ஒரு இன அழிப்பு நடக்கிறது.
ஒரு மறைமுகமான ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் உணராமல் இருக்கின்றோம். பண்பாட்டு அழிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மொழி அழிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கலை அழிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நாம் இதை உணராமல் இருக்கின்றோம். பெரும்பகுதியான மக்கள் நாம் இன்று ஐயாவின் இழப்பு நமக்கு ஒரு சிறிய இழப்பல்ல, அளப்பெரிய ஒரு பெரிய இழப்பாக கருதுகின்றேன். எமக்கென்று வேண்டியது அறிவு சார்ந்த சமூகம் ஒன்று உருவாக வேண்டும். சட்ட ரீதியாக போராடக்கூடிய சட்ட வல்லுநர்கள் உருவாக வேண்டும். என்றால் இன்றைய உலகம் நாங்கள் ஜனநாயக வழியில் எங்களது போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது இந்த சட்ட வல்லுநர்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவருடைய இழப்பு ஒவ்வொரு தமிழ் மக்களும் சிந்தித்து தலைவர் கூறுவது போல் எங்கள் போராளிகள் மரணிக்கும் போது அவர்கள் மரணிக்கப்படவில்லை, விதைக்கப்படுகின்றார்கள். அந்த விதை விருட்சமாக மாறும் என்று சொல். அதே நாளில் நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எங்கள் குறிக்கோளை அடைவதற்கு நாம் உறுதியெடுத்துக் கொள்ளும் நாளாக இருக்க வேண்டும் என்பது தலைவருடைய கருத்து. அதன்படி ஐயாவுடைய இழப்பு எப்படியோ அதற்கு அவருடைய இழப்பை இழப்பாக கருதாமல் எளிய சமுதாயம் இதை முன்னுக்கெடுத்து செல்வதற்கு முன்வர வேண்டும். அதை உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் என்பது எனது தாழ்மையான வேண்டும். இன்று உலகத்தில் பல பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல துறைகளில் சிறப்பு வாய்ந்த அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு துறைகளிலும் அவர்கள் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சியுடன் இணைந்து செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டிலும் சரி, உலக அரங்கிலும் சரி, எமக்கான இறமை உள்ள ஒரு நாட்டை அமைப்பதற்கு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அவர் நேரம் கருதி நான் அதிகம் கூற விரும்பவில்லை. எமது ஈழத்தில் தலைநகர் திருகோணாமலையாக தந்தை செல்வா கூறியிருந்தார். தலைவர் மதிய வழிமொழியிருந்தார். பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வந்த நாட்களில் அங்கே கணக்கெடுக்கப்பட்ட பொழுது 98.14% தமிழர்கள் பேசும் தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்த இடம் திருகோணாமலை. நான் உதாரணத்துக்கு கொடுக்கிறேன், அதே போல மற்ற இடங்கள். இன்று அது சிங்கள அரசால் எடுக்கப்பட்ட கணக்கின்படி 38% தமிழர்கள் 1982ஆம் ஆண்டு 38% தமிழர்களும் 34% சிங்களவர்களும் வாழுகின்ற ஒரு இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. திருகோணாமலையின் ஒரு பகுதிதான் சேர்வில் என்பது அது இன்றைக்கு தனி சிங்கள மாவட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அதிகம் இதெல்லாம் கதைக்க விரும்பவில்லை. ஐயாவுடன் உண்மையில் அன்பு உள்ளவர்கள் ஐயாவின் வழியில் செயல்படுவதற்கு, அதாவது சட்ட ரீதியாக சட்டங்களை படித்து சர்வதேச சட்டங்களையும் படித்து அவர் வழியில் சர்வதேச அரங்கில் எமது விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கூறி இருவருக்கும் எனது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். சந்தர்ப்பத்துக்கு மிகவும் நன்றி. நன்றி ஐயா, ஆழமான கருத்துக்களை சொன்னார். நேரம் கருதி தனது உரையை சிறியதாக முடித்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழீழ ஐவானொலியின் இயக்குனரும் மூத்த தமிழ் தேசியவாதியுமான மணிவண்ணன் நாயகர்கள் உரையாற்றுவார். ஐயாவுக்கு இந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய வயசு 65 தான் தாண்டி இருக்கிறது. அவர் பல காலம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவர் சட்டவாளர், தமிழ் மக்களுக்கு ஒரு உறுதுணையாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமில்லை, ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு உறுதுணையாக எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் கூட
அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்த அந்த அரண் இன்று எங்களிடம் இல்லை என்பது மிகவும் கவலையாக இருக்கிறது. ஐயாவை நான் 2 தடவை இங்கே பார்த்திருக்கின்றேன். 2017ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு முதல் தடவை, அதாவது 2012 அவர் அந்த காலகட்டம் இருக்கின்றேன். அப்ப அவர் வந்தபோது நாடகரந்த அரசாங்கத்தில் நாங்கள் அந்த நேரம் இருந்தோம். அப்போது அவர் நேரடியாக வந்து சொன்னது இன்றைக்கும் எனக்கு அது காதில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இவர்களை சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் இதற்கு முன்னுக்கு நிறுத்த வேண்டும். அதற்காக சட்டவாளர்களை நீங்கள் உருவாக்கி, நாடகரந்த அரசாங்கம் சட்டவாளர்களை உருவாக்கி ஜெனிவா மற்ற இந்த இன்டர்நேஷனல் போரத்துல வந்து நீங்கள் எங்களுக்கான அந்த இன அழிப்புக்கான நீதிக்கான அந்த சட்ட விஷயங்களை செய்ய துவங்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் அந்த 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். இங்க வந்த போது 2009க்கு பிறகு வந்த போது அவர் சொன்ன கருத்து அது இன்றைக்கும் நாங்கள் பலவிதமான முயற்சிகளை எடுத்தாலும் கூட அதை இன்னும் சரிதாக நிறைவேறினதாக நாங்கள் பார்க்க முடியாது. அதே நேரம் ஐயாவினுடைய இழப்பு எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய வயசானவர்கள் இல்லை. அவர் இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல் 2017 தான் வந்துட்டு போனார். அப்படி இருக்கும் போதே அவர் அந்த நேரம் அவருடைய கச்சிதமான குரல் மற்றும் அவருடைய ஆளுமை என்பது மிகவும் ஒரு இந்த தடா சட்டத்தை எந்த சட்டம் வந்தாலும் கூட அவர் அதை எதிர்த்து, அது அவருடைய ஒரு மாநிலத்தினுடைய சட்டவாளராக இருந்தாலும் கூட அவர் ஒரு மத்திய அரசை எதிர்த்து போராடக்கூடிய அந்த அளவு ஆளுமை மிக்க ஒரு சட்டவாளராகத்தான் இருந்திருக்கின்றார். பொறுத்தமட்டும் அப்படியான சட்டவாளர்கள் எத்தனை பேர் எங்களுடைய தமிழர்கள் ஈழத்திலே கூட அல்லது இந்தியாவில கூட தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்றது எனக்கு தெரியவில்லை. அப்படியான ஒருவரை இழந்து நாங்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அதே நேரம் அவருடைய பாதையை பின்பற்றி பலரும் அந்த அவருடைய மகன்கள் அவர்கள் சொன்ன மாதிரி பல மாசம் சொல்லியிருந்தார். அவருடைய மகன்கள் மற்றும் அவருடன் வேலை செய்தவர்கள் ஈழத்தமிழருக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் உறுதியாக நின்று, ஏனென்றால் இந்த போராட்டங்கள் நடத்தும் நாம் தமிழர் கட்சிகள் பல போராட்டங்களை செய்கின்றது. பல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல இன அழிப்புக்கு எதிரான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சட்டம் பாதுகாப்பு இல்லாமல் இந்த போராட்டங்களை செய்ய முடியாது. பணபலம் இருக்கின்ற இடத்தில் சட்டத்தை மட்டும்தான் பயன்படுத்தி எங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அது மாதிரியான இடத்தில் தான் சந்திரசேகரன் ஐயா காசில்லாட்டி கூட அவர் அந்த நியாயத்துக்காக நின்று பாடுபட்டார். அப்படி பலரும் நியாயத்துக்காக முன்னின்று பாடுபட வேண்டும். அவருடைய இழப்பை இறுதி செய்ய முடியாது, ஆனால் கூட ஒரு கொஞ்சம் தென்னும் அந்த இதை செய்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். தமிழீழத்தை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று கூறி அதற்காக நாம் தமிழர் கட்சி மற்றும் ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்து வேலை செய்து ஐயா குறிப்பிட்ட மாதிரி பலவிதமான அரசியல் செயல்பாடுகள், சட்ட செயல்பாடுகளை நாங்கள் ஒன்றாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த நாம் தமிழர் கட்சி பிரித்தானியா கிளைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மூத்த தமிழ் தேசியவாதி முருகானந்தம் ஐயா துணைகளும் அவர்களுடன் நேர்முகமாக பழகியவர்கள். ஆகவே அந்த தவப்பொரு எனக்கு கிட்டவில்லை. ஆனால் அவருடைய பணிகளை பார்த்தவன், குறிப்பாக இந்த 26 பேருக்கு மரண தண்டனை தீர்மானிக்கப்பட்ட பொழுது இங்கே தமிழர் விதி என்கின்ற ஒரு விடயம் ஐயா நெடுமாறன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்காக ஒரு நிதி சேகரிப்பு விடயம் இங்கே அருகில் உள்ள திருநெல்வேலி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் இவருடைய தொடர்ந்து இப்போ நீங்கள் சொன்ன விடயங்கள், பாலாமாசு சொன்ன விடயங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் அறிகின்ற பொழுது இத்தகைய பெருமானாருடைய இந்த நிகழ்விலே நானும் பங்கு பெற்றுவதை விட்டு இன்னளவிலே தமிழ் தேசிய தொண்டராக மனது கொள்கிறேன். அன்னாருடைய வழியிலே தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று இங்கே பலதரப்பட்ட
கருத்துக்கள் சொல்லப்படுங்க. எனக்கு ஒரே ஒரு சிந்தனை வந்தது, அதையும் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் மூத்தவர் சட்டத்தரணி ஐயா தடா சந்திரசேகர் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்திய அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி. நிகழ்வில் கலந்து கொண்டது மட்டுமின்றி உரையாற்றி ஐயாவின் நினைவையும் பகிர்ந்து உரையாற்றிய பெருமக்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை நடத்த இடம் தந்த இன புணர்வாளர் கண்ணன் அவர்களுக்கு நன்றி. எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதன் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. சொந்த வீடு எங்கள் கனவு. பல நூறு நிறுவனங்களை நாடி ஏமாற்றம்தான் மிஞ்சியது. நண்பர்களின் வழிகாட்டுதலில் ரிச்மண்ட் ராக் கேபிட்டலருக்கு சென்றோம். நமது கிரெடிட் ஸ்கோர் சொல்லும்படியாக இல்லை. நம்மிடம் அதிகப்படியான ஆவணங்கள் எதுவும் இல்லை. இருப்பதை கொடுத்தோம். கனவை நனவாக்கி தந்தது ரிச்மண்ட் ராக் கேபிட்டல்.